ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கீதா கார்த்திக். இது நம்ம ஷோ த பின் ஸ்டோரிஸ் கான்வர்சேஷன் வித் ப்ரோயின். ரொம்ப நாளாச்சு உங்கள்கிட்ட வராமல் இருக்கு. சாரி, நெடு நாட்களுக்கு பிறகு மீண்டும் உங்களோட நாங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல முக்கியமாக ஒரு ஆள் வந்திருக்காங்க. கண்டிப்பாக இன்றைக்கோட பாட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக, ரொம்ப ஆத்மார்த்தமாக, மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படி யாரும் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படி தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. ஸோ அவங்க யாருன்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நிகழ்ச்சியில் யார் இணைஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கூடலூர் அண்ட் கோத்தகிரி தாலுக்கோட வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ராஜ்கமல் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவரை வெல்கம் பண்ணலாம். ஸோ வணக்கம் சார். வணக்கம் சார். தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் தான் சார் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். சார், மக்களுக்கு உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க சார். த பின் ஸ்டோரிஸில் இன்றைக்கி என்னை ஒரு சிறப்பு அழைப்பாளராக அழைச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கூடலூர், பந்தலூர் மற்றும் கோத்தகிரி, ஒட்டுமொத்த நீலகிரியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நிச்சயமாக இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத சில அனுபவங்களையும் சில ஞாபகங்களையும் தூண்டிவிடும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஆக்சுவலி இப்போ சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் விஓஓ மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி அவர் இந்த இடத்துல நம்ம எல்லாம் ஒன்றா கூடியிருக்கோம் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்த நமக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அது என்ன, கேர் ஹவுஸ் ஃபவுண்டேஷன். கேர் ஹவுஸ் ஃபவுண்டேஷனோட டைரக்டர் தான் நம்மளோட விஓஓ சார் ராஜ்கமல். அண்ட் அந்த கேர் ஹவுஸை பற்றி தான் இன்றைக்கி என்டையர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக கேர் ஹவுஸ் பற்றி எப்படி சொல்லணும் அப்படின்னா, அவங்க இப்போது நம்ம நீலகிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட மூத்த குடிகள் ட்ரைபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தான். ஸோ அந்த கம்யூனிட்டியோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸுக்காக தொடங்கப்பட்டது தான் கேர் ஹவுஸ் ஃபவுண்டேஷன். அதை பற்றின ஒரு ஃபுல் என்டையர் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு ஷோவில் பார்க்க போகிறோம். ஸோ சார், இந்த கேர் ஹவுஸ் ஃபவுண்டேஷன் இது எப்படி ஆரம்பிச்சது, இதுக்கான அடித்தளம் எங்கே தொடங்குச்சு, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போது மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு பைக் ஸ்டாண்ட், சைட் ஸ்டாண்ட் எடுக்க போனால் கூட போயிட்டு சார் எடுக்கலன்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு குழந்தை அழுதுட்டு இருந்தால் கூட ஏன் அழுதுன்னு பார்ப்பாங்க. ஸோ மனிதனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இப்போ நீலகிரியில் பொறுத்த வரைக்கும் ஆதிக்குடிகள் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. பனியாஸ், எர்லாஸ், குடும்பாஸ், தோடர், கோத்தர், இந்த மாதிரி நம்ம ஆதிக்குடிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சுதந்திரம் வாங்கி இத்தனை வருஷம் கூட ஆனால் கூட அவங்களுடைய வாழ்க்கை தரம் இன்னுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பின்னாடி இருக்குது சொல்லுவாங்க. உலக நாடுகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வளர்ந்த நாடுகள், வளர்ந்துட்டு இருக்கிற நாடுகள், இன்னும் வளர போகிற அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் சொல்கிற மாதிரி இந்த சமுதாயத்துலேயுமே அந்த ஒரு கம்யூனிட்டிஸ் வளர்ந்துருப்பாங்க, சிலவங்க இன்னும் வளராமல் இருப்பாங்க. ஆனால் ஆதியில் தோன்ற அந்த குடியினுடைய வாழ்க்கை இன்னுமே மாறலை அப்படிங்கிறது நம்ம களத்தில் நிறைய ஊருக்கு போகும்போது நம்ம கண்கூட பார்க்குறோம். அப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கும்போது இன்னும் அந்த மக்களை பற்றி நிறைய விஷயம் நமக்கு தெரியும். ஸோ கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க. இந்த மக்களை எப்படியாவது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது ரிசல்ட்டை இன்னும் அவங்க அரசாங்கம் எதிர்பார்க்குற அந்த ஸ்பீடுக்கும் வரல. நிறைய என்ஜிஓஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது இந்த மக்களை எப்படியாவது கொஞ்சம் மேலே கொண்டு வரணும். ஸோ அவங்க எதிர்பார்க்குற அந்த ஒரு ஸ்பீடுக்கும் இன்னும் வரல. இன்னுமே அவங்க ஒரு அடித்தட்டு லெவலில் தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள எப்படியாவது கொஞ்சம் மேலே கொண்டு வரணும். அப்போ நிறைய என்ஜிஓஸ் ஒர்க் பண்ணாலும், கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாலும் ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல வரும்போது அது ஃபெயிலியரில் தான் இருக்குது. ஸோ அதை பாஸ் மார்க் போட்டு மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த கேர் ஹவுஸ் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே சார், உங்களோட நல்ல எண்ணங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்த கேர் ஹவுஸ் ஃபவுண்டேஷனில் நம்ம என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் சார்? ஆக்சுவலாக இது செயல்பட்டு இருக்கு, இதோட மீனிங் அதை பற்றின மீனிங் சொல்லுங்கள். இப்போது கேர் ஹவுஸ் ஃபவுண்டேஷனில் நாங்கள் ஒரு செட் ஆஃப் டீம்ஸ் இருக்கோம் மேடம். மிஸ்டர் சஜன் சாக்கோ, பினு ஜோசப், அது நம்ம ரெஞ்சுமோகன், கருணாகரன், ரேவதி கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீம் நாங்கள் ஒர்க் பண்ணிருக்கோம். நான் மட்டும் கேர் ஹவுஸ் ஃபவுண்டேஷன் இல்லை. ஸோ ஒரு நல்ல டீம் தான். ஸோ எந்த ஒரு விஷயமே தனியாக பண்ணுறத விட ஒரு டீமாக பண்ணால் தானே நல்லது. ஸோ டுகெதர் ஈச் அச்சீவ்ஸ் மோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நாங்கள் டீமாக தான் செயல்பட்டுருக்குறோம். நம்ம ஹைதராபாத், மகாராஷ்டிரா அண்ட் இப்போ தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி நீலகிரிஸில் இதை நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். தெலுங்கானாவில் லெப்ரசி பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த காயத்தெல்லாம் க்ளீன் பண்ணுற அந்த ஒர்க் இப்போ போயிட்டுருக்குது. நிறைய ஆர்கனைசர்ஸ் ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. அந்த பேஷண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அந்த கேர் அவங்களுடைய காயத்துகள்லாம் மருந்து போட்டு ஸோ அது பண்ணிகிட்ருக்குறோம். ப்ளஸ் ஆர்கனைசிங் ஒரு ரீசெண்டாக ஒரு 55 அந்த சேர் டேபிள் அந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். இந்த ஹெல்த் கேரில் இப்போ கண்முகாம்னு சொல்லுவாங்க இல்லையா, அரவிந்த் ஐ கேர் அந்த மாதிரி ஒரு கண்முகாம் அந்த மாதிரி நடத்திட்டு இருக்கிறோம். ப்ளஸ் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் இன்கமையும் மேலே கொண்டு வரணும். அதுதான் நம்ம கேர் ஹவுஸ் ஃபவுண்டேஷனோட கோர் தீம்னு வச்சுக்கலாம். இப்போ எஜுகேஷன், ஹெல்த் கேர், விமன் எம்பவர்மெண்ட்டு, சைல்ட்ஸ் அவங்களுடைய டெவலப்மெண்ட்டு, எஜுகேஷன்,
ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலும் அவங்கள வந்து பொருளாதார ரீதியாகவும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரணும். இன்னுமே ட்ரைப்ஸை வந்து நம்ம பழைய மெத்தட்லேயே ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா அவங்கள மேலே கொண்டு வர முடியாது. சும்மா அந்த ஆடு மாடு வளர்க்குறது இல்லைன்னா வந்து பயங்கர மாடர்னைஸ் ஆகிட்டாங்க. இன்னுமே வந்து பழைய ட்ரெடிஷனே வச்சுட்டு அவங்களுக்கு இவங்க இதுக்கு தான் செட் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இல்லாமல் மாடர்ன் வேர்ல்டு எவ்வளோ சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு அவங்கள அடாப்ட் பண்ணி கொண்டு வந்து இன்றைக்கி வந்து உலகமே உள்ளங்கையில் வந்துருச்சு. நம்ம நிலையில் உட்காந்துட்டா கூட இந்த நிகழ்ச்சி வந்து லண்டன் போகும், கனடா போகும், சிங்கப்பூர் போகும். ஸோ அந்தளவுக்கு வேர்ல்டே நம்ம உள்ளங்கையில் வந்துட்ட போது இன்னுமே அவங்க ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள வச்சு யோசிக்காமல் அவங்களையும் உலகத்தரத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு மாடர்ன் டேயில் இப்போ நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கிற கஃபே பிஸ்னஸ். ஸோ இந்த கஃபே பிஸ்னஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, இங்கே 2 ட்ரைப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாங்கள் டெவலப் பண்ணி வச்சுருக்கிறோம். நீங்கள் வரும்போது நீங்கள் டீ சாப்பிட்டீங்களா, அது போட்டது நம்ம ட்ரைப்ஸ் தான். அவர் பேர் மிஸ்டர் சந்திரன். நம்ப முடியுதா உங்களால்? ஸோ ஒரு மாடர்ன் டேயில் இப்படி விட்ட ஒரு கஃபேயில் அப்படி ஒருத்தர் நீங்கள் எதிர்பார்க்கலையா? ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் தான் நாங்கள் கேர்கோஸ் ஃபவுண்டேஷன் மூலமாக கொண்டு வரணும்னு ஆக்சுவலி இவர் அவங்க இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லைங்க, நீங்கள் குடிச்ச காஃபி வந்து அந்த அவர் தான் பண்ணார். இப்போ அவருமே இந்த கேர்கோஸ் ஃபவுண்டேஷன் மூலமாக தான் அந்த கஃபே. எஸ் மேம். இப்போது இந்த ஒரு கஃபேயில் பார்த்தீங்கன்னா அந்த சும்மா நம்ம வீட்டில் போடுற மாதிரிலாம் கிடையாது. ஸோ அதை வந்து போடணும் அப்படின்னாவே பல லட்சங்கள் கொடுத்து, இப்போ பெங்களூர் நீங்கள் போனீங்கன்னா, மும்பை போனீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் இந்த மாதிரிலாம் ஃபீஸ் பே பண்ணி தான் அவங்க கற்றுக்க முடியும். அதுவும் நீலகிரியில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்காது. பட் அப்போ அவங்களுக்கே இது கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கேர்கோஸ் ஃபவுண்டேஷனில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊரில் ஒரு கஃபே பிஸ்னஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதில் அவங்கள கொண்டு வந்து இப்போ 2 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம உருவாக்கி வச்சுருக்கிறோம். இப்போ அவங்க வந்து மாஸ்டராகவே ஆகிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க சமுதாயத்துக்கு ஒரு ரோல் மாடலாக இருப்பாங்க. நாம் இன்னும் இந்த வேலைக்கு போயிட்டுருக்கலாம், நமக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நாமளும் கற்றுக்கலாம். ஸோ எந்த ஒரு விஷயமே கற்றுக்க முடியாது கிடையாது இல்லையா? ஸோ நாமளும் கற்றுக்கலாங்கிற அந்த இன்ஸ்பிரேஷன் அவங்க மூலமாக இன்னும் நிறைய பேருக்கு வருன்றதுக்காக தான் அவங்க டெவலப் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இன்னும் இந்த கஃபேயை வந்து நாங்கள் த்ரூ அவுட் நீலகிரிஸில் நிறைய இடங்களுக்கு பரப்பலான்னு இருக்கிறோம். அதற்கான முயற்சிகளும் இருக்கிறோம். இன்னும் நிறைய அவுட்லெட் ஆரம்பிச்சு கண்டிப்பாக இன்னும் நிறைய ட்ரைபல்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்து நான் அவங்களும் மாடர்னைஸ் ஆக்க போகிறேன் கண்டிப்பாக. ஸோ கைஸ், நீங்கள் வீடியோ பார்க்கும் போதில் அந்த குக்கர் விசில் சவுண்ட் வந்திருக்கோம். ஏன்னா இது வந்து நம்ம ரெயின்போ ட்ரீ கஃபேல தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்க உள்ள இங்கே எப்படி சொல்கிறது, மக்கள்லாம் வந்து போயிட்டுருக்காங்க, அவங்களுக்கான ப்ரிப்பரேஷன் உள்ளே போயிட்டுருக்கு. ஸோ அந்த விசில் சவுண்ட்லாம் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்காங்க. சார், இந்த கேர் ஹவுஸ் பற்றி நீங்கள் இப்போ சொன்னீங்க, எப்படி மாடர்னைஸாக அவங்கள கொண்டு வருது அப்படின்னு. இது எப்பத்துலேருந்து இயங்கிட்டு இருக்கு சார்? இதோட ஹிஸ்ட்ரி, என்டையர் ஹிஸ்ட்ரி, அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். எங்கள் டீம் எல்லாருமே ஒரு தளத்தில் இயங்கிக்கிட்டு இருந்தாலுமே எல்லாத்துக்குமே ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. எப்படியோ கடவுள் செயலோ இல்லை வந்து இயற்கையோ எப்படியும் எடுத்துக்கலாம். நாங்கள் எல்லாமே ஒரு டீமாக கேதர் ஆனோம். ஸோ கேதர் ஆகும்போது இப்போ அது பின் சாராக இருக்கலாம், சஜன் சாராக இருக்கலாம், இல்லை ரெஞ்சு மூணாக இருக்கலாம், ரேவதி மேமாக இருக்கலாம், இல்லை நானாக இருக்கலாம். ஸோ எங்கள் எல்லாத்துக்குமே அந்த வேவ் லெங்த் ஒன்றா இருந்தது. ப்ளஸ் இந்த மக்களுக்கு உண்மையாகவே ஏதாவது செஞ்சு மேலே கொண்டு வரணுங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருந்ததுனால பரவாயில்ல, அப்போ நாம் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தால் நினைக்கும் போது இல்லை, நம்மளே மாதிரி ஒரு டீம் இருக்காங்கும் போது அது சேர்ந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ அப்போது ரைட்னு சொல்லிட்டு 2017 இந்த கேர்கோஸ் ஃபவுண்டேஷன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். 2017 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கொரோனா காரணங்கள்லாம் வந்ததுனால சரி கொஞ்சம் அப்படியே சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இப்போது ரீசெண்டாக இப்போ 1 இயருக்கு முன்னாடிலேருந்து கொஞ்சம் ஸ்பீடப்பாக ஆரம்பிச்சிட்டோம். சரி, நம்ம ஆரம்பித்து இத்தனை வருஷங்கள் ஆனாலும் இன்னும் நமக்குமே ரிசல்ட் வரல. ஸோ இப்படியே போனால் சரியில்லைன்றதுனால இப்போ நிறைய இன்னோவேட்டிவாக நிறைய, ஏன்னா ரிசர்ச் நிறைய பண்ணி கிரவுண்ட் லெவலில் நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய 6 தாலுக்கு இருக்குங்க. இப்போ பந்தலூர், கூடலூர், ஊட்டி, குந்தா அண்ட் கோத்தகிரி, குன்னூர். ஸோ இந்த 6 தாலுக்குலையுமே ட்ரைப்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அது ஒன்றுமே ஒரு ட்ரைப்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கல்ச்சரில் இருப்பாங்க. இப்போ பனியாஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கல்ச்சர், ஒரு செட் ஆஃப் அந்த ஸ்டாண்டர்டில் இருப்பாங்க. இப்போ இர்லாஸ் எடுத்திங்கன்னா அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, தோடாஸ்னா அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, கோத்தாஸ்னா அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, காட்டுநாயக்கர்னா அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கம்யூனிட்டியுமே நம்ம ஸ்டடி பண்ணி ஸோ இவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கிறாங்க, ஸோ பேசிக்காக இவங்களுக்கு என்னென்ன தேவைகள்லாம் இருக்குது, இதை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ இவ்வளோ ஃபீல்டில் இருந்தாலுமே ஏன் கேட்டிங்கன்னா அவங்க அவ்வளோ சீக்கிரமாக யார்ட்டையுமே மிங்கிள் ஆகிட மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. இப்போ நம்மள மாதிரி சீக்கிரமாக அவர்கிட்ட பேசணும் இல்லை ஒரு ஹெல்ப் கேட்கணும்லாம் வரமாட்டாங்க. அவங்கள வந்து மேக்ஸிமம் இந்த சமுதாயத்தில் இருந்து அவங்க தனிங்கிற மாதிரி தான் நம்ம ஒதுக்கி வைக்கிறது இல்லை. ஸோ அவங்க பாஷையும் வேறு, கல்ச்சர் வேறுன்றதுனால அவங்க அப்படி நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட மிங்கிளாகிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அது மிங்கிளாகி அவங்கள மேலே எடுத்துகிட்டு வந்துருக்காக நிறைய ரிசர்ச் அண்ட் இன்னோவேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சார், இந்த கேர் ஹவுஸ் பற்றி நீங்கள் இப்போ சொன்னீங்க, எப்படி மாடர்னைஸாக அவங்கள கொண்டு வருது அப்படின்னு. இது எப்பத்துலேருந்து இயங்கிட்டு இருக்கு சார்? இதோட ஹிஸ்ட்ரி, என்டையர் ஹிஸ்ட்ரி, அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ எங்கள் டீம் எல்லாருமே ஒரு தளத்தில் இயங்கிக்கிட்டு இருந்தாலுமே எல்லாத்துக்குமே ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. எப்படியோ கடவுள் செயலோ இல்லை வந்து இயற்கையோ எப்படியும் எடுத்துக்கலாம்.
நாங்கள் எல்லாமே ஒரு டீமாக கேதர் ஆனோம். ஸோ கேதர் ஆகும்போது இப்போ அது பினு சாராக இருக்கலாம், சஜன் சாராக இருக்கலாம், இல்லை ரெஞ்சு மூணாக இருக்கலாம், ரேவதி மேமாக இருக்கலாம், இல்லை நானாக இருக்கலாம். ஸோ எங்கள் எல்லாத்துக்குமே அந்த வேவ் லெங்க்த்து ஒன்றா இருந்தது. ப்ளஸ் இந்த மக்களுக்கு உண்மையாகவே ஏதாவது செஞ்சு மேலே கொண்டு வரணுங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருந்ததுனால பரவாயில்ல, இப்போ நாம மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தால் நினைக்கும் போது இல்லை, நம்மள மாதிரி ஒரு டீம் இருக்காங்கும் போது அது சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ அப்போது ரைட்டுன்னு சொல்லிட்டு 2017 இந்த கேர் ஹவுஸ் ஃபவுண்டேஷன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். 2017 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கொரோனா காரணங்கள்லாம் வந்ததுனால சரி கொஞ்சம் அப்படியே சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இப்போது ரீசெண்டாக இப்போ 1 இயருக்கு முன்னாடிலேருந்து கொஞ்சம் ஸ்பீடப்பாக ஆரம்பிச்சிட்டோம். சரி நம்ம ஆரம்பித்து இத்தனை வருஷங்கள் ஆனாலும் இன்னும் நமக்கு மீன் ரிசல்ட் வரல, ஸோ இப்படியே போனால் சரியில்லைன்றதுனால இப்போ நிறைய இன்னோவேட்டிவாக நிறைய ஏன்னா ரிசர்ச் நிறைய பண்ணி கிரவுண்ட் லெவலில் நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய 6 தாலுக்கு இருக்குங்க. இப்போ பந்தலூர், கூடலூர், ஊட்டி, குந்தா அண்ட் கோத்தகிரி, குன்னூர். ஸோ இந்த 6 தாலுக்குலையுமே ட்ரைப்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அது ஒன்றுமே ஒரு ட்ரைப்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கல்ச்சரில் இருப்பாங்க. இப்போ பனியாஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கல்ச்சர், ஒரு செட் ஆஃப் அந்த ஸ்டாண்டர்டில் இருப்பாங்க. இப்போ ஈர்லாஸ் எடுத்திங்கன்னா அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, தோடாஸ்னா அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, கோத்தாஸ்னா அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, காட்டுநாயக்கர்னா அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கம்யூனிட்டியுமே நம்ம ஸ்டடி பண்ணி ஸோ இவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கிறாங்க, ஸோ பேசிக்காக இவங்களுக்கு என்னென்ன தேவைகள்லாம் இருக்குது இதை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ ஃபீல்டில் இருந்தாலுமே ஏன் கேட்டிங்கன்னா அவங்க அவ்வளோ சீக்கிரமாக யார்ட்டையுமே மிங்கிள் ஆகிட மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, இப்போ நம்மள மாதிரி சீக்கிரமாக அவர்கிட்ட பேசணும் இல்லை ஒரு ஹெல்ப் கேட்கணும்லாம் வரமாட்டாங்க. அவங்கள வந்து மேக்ஸிமம் இந்த சமுதாயத்தில் இருந்து அவங்க தனிங்கிற மாதிரி தான் நம்ம ஒதுக்கி வைக்கிறது இல்லை. ஸோ அவங்க பாஷையும் வேறு, கல்ச்சர் வேறுன்றதுனால அவங்க அப்படி நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட மிங்கிளாகிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அது மிங்கிளாகி அவங்கள மேலே எடுத்துகிட்டு வந்துருக்காக நிறைய ரிசர்ச் அண்ட் இனோவேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சார் இப்போ என்டையர் கேர் ஹவுஸை பற்றி நீங்கள் இப்போ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஆக்சுவலாக இப்போ இந்த கேர் ஹவுஸ் இந்த என்டையர் கம்யூனிட்டி ரன் பண்ணுறதுக்கான ஃபண்டு எங்கேருந்து நமக்கான ஃபண்ட்ஸ் வந்து கலெக்ட் ஆகுது? அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம் நீங்கள் எப்படி மீட் பண்ணுறீங்க? அதை தவிர்த்துட்டு இப்போ இதெல்லாம் இந்த கேர் ஹவுஸ் ஃபவுண்டேஷனை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகிப்பாங்க சில பேர். ஆஸ் அ இண்டிவிஜுவலாக நாங்கள் எப்படி எங்களோட கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும், இல்லை ஆஸ் ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு குரூப்பாக இருக்கட்டும், அவங்க எப்படி அவங்களோட கான்ட்ரிபியூஷனை இங்கே கொடுப்பாங்க, அதை பற்றின ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக. ஒரு நல்ல கேள்வி மேடம், இது நீங்கள் கேட்காம விட்டுறீங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன். இப்போ கேர் ஹவுஸ் ஃபவுண்டேஷனில் எங்கள் டீம் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, நாங்கள் எங்கள் டீம் வந்து கொஞ்சம் எங்களால் முடிஞ்சதாக கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். அதை தாண்டி இப்போது கம்பெனிஸோட நமக்கு எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறோம். கவர்மெண்ட்டில் என்னென்ன நாம்ஸ்லாம் நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் என்னென்ன இதெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் நமக்கு டொனேஷன் பண்ணுறவங்களுக்கு 1280G இது எல்லாமே இருக்குது. ப்ளஸ் நம்ம சிஎஸ்ஆர்லேயே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறனால பெரிய பெரிய பிக் கம்பெனிஸ் அவங்களுடைய அந்த சிஎஸ்ஆரில் இருக்கக்கூடிய ஃபண்டை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ப்ளஸ் வந்து நம்ம இப்போ FCRAக்கும் அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் ஃபாரின்லேருந்தும் அதில் சப்போர்ட்டான விஷயங்கள் அது இன்னும் ரெடி ஆகலை. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம கேர் ஹவுஸ் ஃபவுண்டேஷனை ரன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இண்டிவிஜுவலாக என்ன பண்ணலான்னு கேட்டிங்க, இதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனிஸ் அது பண்ணுறது. ஸோ இண்டிவிஜுவலாக அவங்களால முடிஞ்ச சின்ன அது 100, 200, 500, 1000, ஸோ அது அவங்க 10,000, ஸோ அந்த மாதிரி அவங்க முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம். ப்ளஸ் இப்போ நிறைய பேர் வந்து அவங்களோட வெட்டிங் டே, அவங்களோட குழந்தைங்களோட பிறந்த நாள், ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆர்ஃபனேஜில் போயிட்டு இல்லை ஓல்டேஜ் ஹோமில் போயிட்டு அந்த சாப்பாடெலாம் போடுவாங்க. அது இன்றைக்கி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, நல்ல விஷயம். ஸோ அதை யாரும் நிப்பாட்ட வேணாம். ஸோ அதை கன்டினியூ பண்ணட்டும். ஸோ அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ட்ரைப்ஸையும் அவங்க கொஞ்சம் நினச்சி ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சா கூட அவங்க பண்ணலாம். ஸோ அவங்களுக்கும் ஒரு மறக்க முடியாத ஒரு மெமரபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க பண்ணுறவங்க கண்டிப்பாக நாங்கள் அந்த எங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அண்டு எப்படி யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படி டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவில் போட்டுருங்க. ஸோ அவங்க டேரெக்டாக எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். வெறும் காசு தான் அப்படிங்கிறது இல்லை மேடம். ஸோ பணம்ன்றது முக்கியம் தான். பட் வெறும் அவங்க ஒரு பொருளாதாரம் மட்டும் கொடுக்கணும், காசு மட்டும் கொடுக்குறது இல்லை. அவங்க டைம் கொடுக்கலாம். சார் எனக்கு வந்து நல்ல பாடம் தெரியும் சார், நான் வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு பாட்டு சொல்லிக் கொடுக்குறேன், இல்லை எனக்கு நல்லா ட்ராயிங் பண்ண தெரியும், ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு நான் ட்ராயிங் சொல்லிக் கொடுக்குறேன், இல்லை எனக்கு வந்து நல்லா இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்டாக ஒரு மற்றவங்களுக்கு பேசுகிறதுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியும், நான் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் நான் சொல்லிக் கொடுக்குறேன். டெய்லி ஒரு வாரத்தில் ஒரு 1 hour ஏதோ ஒரு ஸ்கூல்லையோ இல்லை ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி ஹால்லையோ போய் நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க அதுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க ஸ்கில்ஸையும் அந்த குழந்தைங்களுக்கு அவங்க சொல்லிக் கொடுக்கலாம். ப்ளஸ் நம்ம ஏதாவது ஒரு கேம்ப் வைக்கிறோம், ஒரு டொனேஷன் கேம்ப் வைப்போம், இல்லை வேறு ஏதோ ஒரு மெடிக்கல் கேம்ப் வைக்கிறோன்னா அவங்க வந்து ஒரு வாலண்டியராக வந்து கூட அவங்க சப்போர்ட் பண்ணலாம். இல்லை அவங்களுக்கான அந்த எலிமினேஷன் ஒர்க்கு, இப்போ ஒரு ஹேம்லெட் நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த டேட்டாஸ் இருந்தால் தான் இன்னும் நம்ம கொஞ்சம் எஃபிஷியன்ஸாக ஒர்க் பண்ண முடியும். ஒரு 50 ஃபேமிலிஸ் இருக்கிறாங்கன்னா அந்த ஃபேமிலிஸோட பக்கா டீட்டெயில்ஸ், யார் இருக்கிறாங்க, என்ன படிச்சிருக்கிறாங்க, என்ன ஒர்க்கு, அவங்ககிட்ட ரேஷன் கார்டு இருக்கா, ஆதார் கார்டு இருக்குதா, பேன் கார்டு இருக்குதா, இல்லை ஓட்டர் ஐடி இருக்குதா, ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம எடுத்துனா தான் யாருக்கு எது இல்லை அப்படின்னா தான் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும். ஸோ இதுவே அந்த எலிமினேஷன்ன்றதே ஒரு பெரிய ஒர்க் மேடம். ஸோ
ஸோ இதுக்கே எங்களுக்கு நிறைய வாலண்டியர்ஸ் எஸ்பெஷலி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய தேவைப்படுறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு இருக்கிற யாராவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வில்லிங்காக இருந்தாங்கன்னா அவங்களும் நம்ம கேர்லெஸ் ஃபவுண்டேஷனை கான்டாக்ட் பண்ணலாம். அவங்க வாலண்டியராகவும் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த எனிமேஷன் ஒர்க்கும் அவங்க சம்பளம். ஆக்சுவலாக இன்கம் இருந்தால் தான் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்லாம் இல்லை. ஆக்சுவலாக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்லேருந்து யார் நினச்சாலும் நம்ம டைம் இஸ் மோர் வேல்யூ தென் மணி மேம். ஸோ அவங்க ஒரு 1 hour அவங்களுடைய வேல்யூபுல்லாக டைம் அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறதே கண்டிப்பாக அதுக்கு ஈடு கிடையாது. ஏன்னா 10,000 போனாலும் சம்பாதிச்சிடலாம், பட் 1 hour சம்பாதிக்க முடியாது. ஸோ அந்த டைம்ங்கிறது வெரி வேல்யூ. ஸோ அதை கொடுத்து அவங்க சப்போர்ட் பண்ணலாம், அதுக்கு வழியே கிடையாது. சார் நம்ம பேசிகிட்டு இருக்கவும் நீங்கள் சொன்னீங்க கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க அவங்களுக்காக அப்படின்னு. ஆனால் இன்னும் அதுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கல. இவ்வளோ நிதி அலோகேட் பண்ணியும் அவங்களுக்காக இவ்வளோ முன்னேற்றத்துக்கு இவ்வளோ தூரம் அவங்க செயல்பட்டுமே இன்னும் அவங்களோட வாழ்வாதாரம் பின்தங்கி இருக்குங்கிற மாதிரி தான் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான காரணங்கள் என்ன, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இல்லை அதை எப்படி மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? கிரவுண்ட் ரியாலிட்டின்னு பார்க்கும்போது அதில் நிறைய காரணங்கள் வரும் மேடம். ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு அந்த ஃபுல் அவேர்னஸே இருக்காது. ஒரு இது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து எஸ்பெஷலி அந்த ட்ரைப்ஸ்க்குனே கொண்டு வருவாங்க. அப்போ அவங்க அதை பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த எஜுகேஷனே அவங்க அந்த லெவலுக்கு வந்துருக்க மாட்டாங்க. அப்போ அதனால இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் நமக்கு ஸ்கீம்ஸ் இருக்குது, இதை போய் யாரை அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற அந்த விவரங்கள் அவங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இன்றைக்கி வேலைக்கு போனால் தான் நமக்கு சாப்பாடு, இன்றைக்கி நம்ம வேலைக்கு போனால் தான் அப்படி வாழ்க்கையை ஓட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு லெவலில் தான் இருக்கிறனால ஒரு தாலுக்கா ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணுன்னா கூட அவங்களுக்கு யாராவது கைட் பண்ணணும், இல்லை நம்ம ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு தேடி போய் பண்ணணும். அதையுமே கவர்மெண்ட் பண்ணுறாங்க. சரி அவங்க வரமாட்டேங்கிறாங்க, அப்போ என்ன பண்ணலாம், அவங்க இடத்துக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அவங்கவுங்க ஹேம்லெட்லேயே போய் நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம். அப்போ பண்ணும்போதுமே வந்து அதில் ஒரு 100 பேர் நம்ம இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்து போனால் ஒரு 10 பேர் 15 பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அன்றைக்கி பொழப்பு தான் முக்கியம். இன்றைக்கி வேலைக்கு போனால் தான் நம்ம சாப்பாடுங்கிற கண்டிஷனில் அவங்க இருக்கிறதுனால இப்போ எப்பவுமே சொல்லுவாங்க மேடம், வயிறு பசியில் இருக்கிற ஒருத்தர் போய் சங்கீதம் பாடினா அவர் எப்படி ரசிக்க முடியும்? ஸோ ஃபஸ்ட்டு அவங்க அந்த பேசிக் நீடு என்ன அப்படிங்கிறதே நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் தான் இன்றைக்கி இருக்கிறோம். ஸோ அந்த கேப் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இப்போ வள்ளுவர் சொல்லியிருக்காரு, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பு. இப்போ ஏன் இவங்க இனிமேல் இப்படி இருக்கிறாங்க, அப்போ ஃபஸ்ட்டு அவங்க எங்கே அடி வாங்குறாங்க, அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. ஸோ அப்போ அதை எஜுகேட் பண்ணணும். ப்ளஸ் கவர்மெண்ட்டில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அவங்க தெரிஞ்சால் தான் அதை போய் அவங்க கிளைம் பண்ணி வாங்க முடியும், நமக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு கிளைம் பண்ணி அவங்க போனால் கூட ஃபஸ்ட்டு என்ன இருக்கும், ஒரு ரேஷன் கார்டு கேட்பாங்க, ஒரு ஆதார் கார்டு கேட்பாங்க, இல்லை ஒரு பேன் கார்டு கேட்பாங்க. இதை பற்றி அவங்களுக்கு தெரியாது, நிறைய பேர்கிட்ட இருக்காது. இல்லை அப்படியே இருந்தால் கூட மேபி அவங்க எங்கே வச்சுன்னு தெரியாது தொலைச்சிருவாங்க. இப்போ ஒரு ஸ்கீமுக்கு போனாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க ட்ரைப்ஸ் அப்படிங்கும்போது அவங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் கேட்பாங்க. அதை தாண்டி இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக நமக்கு எந்த ஸ்கீம் போனாலுமே ஆதார் கார்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து அவங்ககிட்ட இருக்காது. அப்படி இருந்தாலும் அது எங்கே வச்சுருக்கணும் தெரியாது, தொலைச்சிருவாங்க. அப்புறம் அதை தேடிட்டு எங்கே வைக்கிறதுன்றது அந்த கேப் இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்புறம் 2 தடவை போவாங்க, இல்லை நீங்கள் போயிட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துருவாங்க, ஆதார் கார்டு எடுத்துருவாங்க, அப்படியே போகிறவங்க தான் திருப்பி வர மாட்டாங்க. ஆனால் நீங்கள் சொன்னீங்களா சார் அவங்க வரமாட்டாங்க, அதனால நாங்கள் தேடி போகிறோம். நாங்களும் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், ஆம்புலன்ஸாக இருக்கட்டும், ஒரு ஹெல்த் ஏதாவது இருக்கட்டும், டேரெக்டாக கவர்மெண்ட்டோட வெஹிக்கிள் வந்து அவங்க வீட்டு முன்னாடி இருக்கிறது நாங்களே பார்த்துருக்கோம். பட் ஈவன் தான் அவங்களோட முன்னேற்றம் இன்னும் தேவைப்படுது இல்லையா? அவங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு கல்வி கொடுக்கணும், அவங்களுடைய சுகாதாரத்தை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரணும். வேலை வாய்ப்பில் வந்து அவங்களுக்கு தன்னிறைவு, ஒரு குடும்பம்னா ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மக்கள் எப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட வருமானத்தை பெருக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்யணும். சும்மா வந்து இப்போது நம்ம விதையை வந்து விதைச்சி விட்டுட்டோம் அப்படின்னாவே அது முளைச்சி மரம் ஆயிடாது இல்லைங்களா. அதுக்கு ஒரு அக்கறையாக எடுத்து அதுக்கு ஒரு வேலையை அடித்து பாதுகாக்கணும், தேவையான தண்ணி உரம் எல்லாம் கொடுத்து அது விலங்குகள் அதெல்லாம் சாப்பிட்றாங்க, அது ஓரளவுக்கு வளர்க்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா பரவாயில்ல. அதாவது அழகாக சொல்லியிருக்காங்க மேடம், சின்ன செடியாக இருந்துச்சுன்னா அது ஆடு மாடு சாப்பிட்ரும், அதே வளர்ந்துருச்சுன்னா அந்த ஆடை கொண்டு அந்த மாட்டை கொண்டு அந்த மரத்தில் தான் கட்டி போடுவாங்க. ஸோ அது மாதிரி அவங்களுக்கு வந்து வெறும் விதையாகவே மட்டும் வச்சு, நீங்கள் கூட ஸ்டோரிக்கு பேர் நல்லா வச்சுருக்கீங்க, இந்த பீன் ஸ்டோரிஸ்ன்ட்டு. அந்த மாதிரி அதை விதையாக மட்டும் விட்டுறாம அதை ஒரு மரமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் கேர்லெஸ் ஃபவுண்டேஷன் நிறைய இன்னோவேட்டிவ்ஸாக நிறைய விஷயங்கள் ப்ராஜெக்டில் போயிட்டுருக்குது. அது ரிசல்ட் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் ஓப்பனாக சொல்ல முடியாது, ஏன்னா நிறைய பேர் காப்பி பண்ணிவிடுவாங்க. ஆமாம் சார், காப்பியில் இது கண்டிப்பாக நடக்க செய்யுது. ஏன்னா நீங்கள் பீன் ஸ்டோரிஸ் பற்றி சொன்னீங்க, என்ன விதைக்கப்பட்ட நிறைய வரலாறுகள் வந்து விருட்சமாக மாறுறது, அதை பேசிக்காக வச்சு தான் இந்த பீன் ஸ்டோரிஸ் ஆரம்பித்தோம். ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த விதையை விதைக்கிறீங்க, இது கண்டிப்பாக ஒரு விருட்சமாக மாறுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை, அப்படி தான் சொல்லணும். அப்புறம் சார் கண்டிப்பாக சார், அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க அவங்களோட கைத்தொழில்களுக்காகலாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் அந்த நீங்கள் சொல்கிற இந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ பேர் இணைஞ்சிருக்காங்க, எவ்வளோ பேர் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க, அதை பற்றி எங்களுக்கு சொன்னீங்கன்னா பண்ணுங்கள் மேடம். இப்போ நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்.
இப்போ பாம்புன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயோ பாம்பு வந்துடுவோம் சார். ஆனால் அமெரிக்காவே மிரள விட்ட பாம்பு பிடி வீரர்கள் நம்ம நீலகிரியில தான் போயிருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அதுவே ஒரு பெரிய பிஸ்னஸ், தெரியுமா உங்களுக்கு? அமெரிக்காவில் இப்போ நம்ம சொல்லுவோம் வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை பாருங்கள், ஜப்பானை பாருங்கள், ஜெர்மனியை பாருங்கப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த விலங்கு ஆர்வலர்கள், அந்த பாம்பு பிடிக்கிறவங்களால கூட முடியாத விஷயத்த நம்ம நீலகிரிலேருந்து 2 பேர் போய் அங்கே பாம்பு பிடிச்சி அங்கே கவர்மெண்ட்டே மிரள விட்டுருக்குறாங்க. அவங்களும் இந்த ட்ரைபல் சமுதாயத்தை ட்ரைப்ஸா? ஓகே ஓகே. இப்போ கூட நீங்கள் இது ஜெய்பீம் படம் பார்த்துருப்பீங்களா? ஆமாம். அதில் ஒரு ஹீரோ என்ன பண்ணுவார், பாம்பு பிடிப்பார் இல்லையா? ஸோ நான் அவங்களை குறைச்சி சொல்லல, நமக்கெல்லாம் பாம்புன்னா பயம். பட் அது என்ன வெரைட்டி, அது எப்படி பிடிக்கிறது, அது ஒரு பார்த்தாலே இது இன்னும் இந்த பாம்பு, ஸோ இது வந்து கடிச்சா எப்படி, அதோட தடத்தை வச்சு இது எப்படி இந்த பாம்பு தான் கடிச்சிருக்குது, ஸோ இதுக்கு மருந்து எப்படி, இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக அவங்க இன்றைக்கி நம்ம வந்து கவர்மெண்ட்டில் வந்து பாம்பு கடிக்கு மருந்து இல்லைன்னு சொல்கிறாங்க, பாம்பு கடிச்சா பயந்துடுறாங்க. ஆனால் இத்தனை வருஷமாக காட்டுக்குள்ளே இருக்கிற அவங்க வந்து பயப்படுறது இல்லையே, ஏன்னா அவங்களுக்கு அது பை டிஎன்ஏ பை ஜீன்லேயே இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஸோ இது மாதிரி நிறைய இப்போது ரீசெண்டாக கூட இறந்ததுக்கப்புறம் பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்காங்க இல்லையா மிஸ்டர் ஓவியர் கிருஷ்ணன். ஆமாம் ஆமாங்க சார். அந்த ட்ரைப்ஸோட ஆர்ட்டுக்கு. ஓகே ஆமாம். அந்த ஆர்ட்டுக்கு இன்றைக்கி எவ்வளோ டிமாண்ட் இருக்குது தெரியுங்களா? பட் அதுக்கு சரியாக அவங்கள கைட் பண்ணி அந்த ஆர்ட்டை வந்து சொல்லி கொடுத்து அதை மார்க்கெட் பண்ணுறதுக்கான வழிவகைகளை அவங்க செஞ்சு கொடுத்தா அது வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் ஆகணும். இப்போ நீலகிரி அப்படின்னு சொன்னாவே அதுக்கு ஒரு பெரிய அடையாளம் தேவையில்லை, இது ஒரு இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் ஸ்பாட். ஸோ நீலகிரிஸில் நிறைய ட்ரைப்ஸ் இருக்காங்கன்றது வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த ட்ரைப்ஸோட இன்கம் சோர்ஸ் எந்த மாதிரி இருக்குது, இவங்ககிட்ட இருக்கக்கூடிய அவங்களுடைய பை பர்த்து இந்த ட்ராயிங்லாம் அவங்களுக்கு லைட்டாக தூண்டி விட்டிங்கன்னா போதும், அந்த குழந்தைங்க கூட வரைஞ்சிருவாங்க. பட் அதையே மார்க்கெட்டிங் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து ஒரு செட்டப்பாக ஒரு டீமாக ஆர்கனைஸ் பண்ணி பண்ணாவே அதுலேயே அவ்வளோ இன்கம் இருக்குது. கைவினைப் பொருட்கள் இங்கேருந்து இவங்க செய்யக்கூடிய அந்த யானை எத்தனை லட்சத்துக்கு எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு கேட்டால் நீங்கள் மயக்கம் போட்டே விழுந்துடுவீங்க. நிறைய பேரோடையே 2 வருஷம் இன்கம் இருக்கும் அதில். அப்படி ஒரு யானை செஞ்சு அவங்களால ஏர்ன் பண்ண முடியும். சின்ன சின்ன கைவினைப் பொருட்கள் அவங்க செய்கிறதுக்கெல்லாம் அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. நாட் ஓன்லி நம்ம நீலகிரிஸ், டோட்டலாகவே நம்ம இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா ட்ரைப்ஸுமே நிறைய கைவினைப் பொருட்கள் செய்வாங்க. நீங்கள் ட்ரைப்ஸ் இந்தியாவோட அந்த எக்ஸிபிஷனுக்கு போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பார்த்தாலே மிரண்டுருவீங்க, ஓ இவ்வளோ விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்களா, இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு செய்ய தெரியாது அப்படின்ட்டு. இன்றைக்கி நம்ம யூடியூப் கலாச்சாரம் வந்துருச்சு, ஷார்ட்ஸ் வந்துருச்சு, இதிலலாம் நிறைய பேர் வந்து போஸ்ட் போடுறாங்க இல்லைங்களா, ரீச் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் மேடம், இந்த ஹேர் ஆயில் இன்றைக்கி வந்து பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி பயங்கரமான பிரச்சனையே முடி கொட்டுறது தான். இன்றைக்கி சென்னை பெங்களூர் எங்கே போனீங்கன்னா சரி, சொட்டை தலையா அவங்களுக்கு வளர்க்க முடி வளர வேண்டுமா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த முடி கொட்டுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த ஆயில் தான் தயாரிப்பாங்க மூலிகைனாலேயே வாழ்கிறவங்க. ஸோ அதை எடுத்து நம்ம வந்து ஒரு கரெக்டாக, ஏன்னா நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரிஜினல் இருக்கோ அந்த அளவுக்கு ஃபேக் போலியான விஷயங்கள் நிறைய வந்துடும். அப்போ ஆன்லைன்லங்கும்போது சில விஷயங்கள் நமக்கு நம்ப முடியுது, சில விஷயங்கள் நம்ப முடியறதில்லை. சும்மா சாதாரண தண்ணி எடுத்துகிட்டு வந்து இது வந்து இந்த ஒரு முக்கியமான இன்னொருட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி எடுத்துருவாங்க. ஸோ அது மாதிரி நிறைய நடக்கிறதுனால எது ஒரிஜினல் எது போலி அப்படிங்கிற ஒரு தயக்கம் இன்னைக்கு ஒரு பரவலாக மக்கள் மத்தியில் இருக்குது. பட் நம்ம ட்ரைப்ஸ்கிட்ட ஒரிஜினலாகவே அந்த ஹேர் ஆயில் தயாரிக்கிறதுக்கான சூட்சமாக தெரியும். ஸோ கண்டிப்பாக. ஸோ அதனால் அதையும் டெவலப் பண்ணி அது மூலமாகவும் அவங்களுக்கு நிறைய இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அதையும் நாங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கோம். ஆக்சுவலாக அவங்க அன்றாட வாழ்க்கையில் அசால்ட்டாக செய்கிற சில விஷயங்களையே அசாத்தியமாக செஞ்சு அவங்கள எப்படி முன்னுக்கு கொண்டு வரலான்னு பார்க்குறீங்க. ஆக்சுவலாக ட்ரைபல்னால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு அவங்க போகிறதுக்கு யோசிப்பாங்க, இப்படி தான் நாங்கள் பார்த்து பழகிருக்கோம், சில விஷயங்களுக்கு அவங்களுக்கு முன்னெடுத்து வர முடியாது. பட் ட்ரைபல்ஸோட அசாத்தியமான இன்னொரு பக்கமும் இருக்குது. இப்போ அதெல்லாம் நீங்கள் சொல்லி தான் தெரிய வருது. பாம்பு பிடிக்கிறதுலாம் அவங்களுக்கு ரொம்ப, அவங்களாம் பாம்போட அவங்களோட வில்லேஜ் நீங்கள் சொன்னீங்க, வில்லேஜில் இன்னும் கரண்ட் இல்லை, இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம நீலகிரி பற்றி தெரியும். நார்மலாக ஒரு 6-7 ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஆகிடும்னு ஒரு தாட்லேயே நம்ம நிறைய பேர் வெளியே போகிறதுக்கே யோசிக்கிறோம். பட் அவங்க அசால்ட்டாக வாழ்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி அசாத்தியமான விஷயங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஸோ அதை நீங்கள் முன்னேற்றம் கொடுத்துட்ருக்கீங்க, ஊக்கப்படுத்திட்டுருக்கீங்க கேர் ஹவுஸ் ஃபவுண்டேஷன். அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி அபவுட் திஸ். அண்ட் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இதுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். உங்களோட இந்த மாதிரி ஒரு கேர் ஹவுஸ் ஃபவுண்டேஷனுக்கு உங்களோட சப்போர்ட்டும் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த கேர் ஹவுஸ் ஃபவுண்டேஷன் மூலமாக இன்னும் நிறைய பேரை நம்மளால் முன்னெடுத்து கொண்டு வர முடியும், முக்கியமாக ட்ரைபல்ஸ் கம்யூனிட்டிஸ்லேருந்து. ஸோ உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக கேர் ஹவுஸ் ஃபவுண்டேஷன் கொடுங்க. அண்ட் அப்புறம் சார் நீங்கள்
அவங்களோட வாழ்வாதாரங்களை முன்னேற்றத்துகளுக்காக நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வந்தீங்க. எவ்வளோ பேர் முன்னேறி இருக்காங்க? நீங்கள் கண் முன்னாடி இவங்க இப்படி இருந்தாங்க, இப்போ இப்படி இருக்காங்க, ஸோ இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் கொண்டு வரணும் நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட்டை எங்களுக்காக பகிர்ந்துக்கோங்க. அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கஃபையில் இருக்கக்கூடிய 2 நம்முடைய வீரர்கள், மிஸ்டர் ஸ்ரீகிருஷ்ணா அண்டு சந்திரன், நாங்கள் அவர் சந்திரன்னு கூப்பிடுவோம். ஸோ ஒரு ட்ரைபல் வில்லேஜிலேருந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அவங்க வந்து அவங்க அதில் வந்து வேலை செஞ்சுன்னா, இப்போ நார்மலாக நான் இழிவாக சொல்கிறதோ இல்லை அவங்கள தப்பாக மீன் பண்ணுறதே கிடையாது. சாதாரணமாக ஒரு ட்ரைப்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டா அவங்க எந்த வேலைக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, டேபிள் க்ளீன் பண்ணுறது, இல்லை வந்து கிச்சனில் வந்து பாத்திரம் கழுவுறது, ஸோ இந்த மாதிரி வேலைக்கு வேணால் அவங்கள கூப்பிடுவாங்க. தவிர இங்கே ஒரு கஃபேயில் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு யூரோப்பியன் ஸ்டைலில் ஒரு காஃபி, ஒரு டீ, ஒரு பர்கர், ஒரு சாண்ட்விச் பண்ணுறதுக்கு அவங்க கூப்பிட்டுக்க மாட்டாங்க, அந்த ட்ரைனிங் கொடுத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்குலாம் இது தெரியுமா, இவங்களால இது பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிற ஒரு இடத்துல கேர்வல்ஸ் ஃபவுண்டேஷன், அதுலேயும் எஸ்பெஷலி நம்மளோட மினி சார் அவங்க கூட்டிகிட்டு வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி சரி வாங்கப்பா. ஏன்னா எப்போவுமே ஒரு மாற்றம்ங்கிற ஒரு சின்ன சின்ன புள்ளிகள் இருந்தாலும் ஆரம்பிக்கும். ஸோ அது மாதிரி 2 பேரை கூட்டிகிட்டு வந்து அவங்கள ட்ரெயின் அப் பண்ணி இன்றைக்கி அவங்களையும் ஒரு ரோல் மாடலாக மாற்றிருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் ட்ரைப்ஸ் வருவாங்க. ஸோ அவங்களையும் ட்ரெயின் அப் பண்ணி நாங்கள் சொன்ன மாதிரி நீலகிரிஸில் நிறைய இடங்களில் அது ட்ரைஃபிள் ரன் பண்ணுற ஒரு கஃபேவை நாங்கள் மாற்றுவோம். வாழ்த்துக்கள் சார். நீங்கள் சொல்லும்போதே உங்கள் கண்ணில் இருக்கட்டும், உங்கள் முகத்துலையாக இருக்கட்டும், ஒரு எப்படி சொல்ல, அவங்க இப்படி இப்படிலாம் வளர்ந்துட்டாங்க, அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம், ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட் நாங்கள் பார்க்குறோம். பெண்கள் எப்படி சார் முன்னேறியிருக்காங்க இதில்? இந்த நீங்கள் சொல்கிற முன்னேற்றம், நீங்கள் சொல்கிற இந்த ஸ்கீம்ஸ், உங்கள் கேர் ஹவுஸ் ஃபவுண்டேஷனோட கேரிங்காக இருக்கட்டும், அது மூலமாக பெண்கள் எப்படி முன்னேற்றம் அடைஞ்சு வந்திருக்காங்க இந்த எஸ்பெஷலி இந்த கம்யூனிட்டியில்? இப்போ நார்மலாகவே வந்து பெண்களுக்கு சுதந்திரம் வேணும், பெண்கள் முன்னேற்றம் இன்றைக்கி வந்து எல்லாருமே சொல்கிற பேசுகிற ஒரு விஷயங்கள் தான். அது ட்ரைப்ஸ் கம்யூனிட்டிலையுமே இன்னும் பெண்களுக்கான அந்த சுதந்திரம், அந்த முன்னேற்றம் வந்து அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸோ அவங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஸ்பெஷலாக விமன் எம்பவர்மெண்ட், அவங்களுடைய அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் இதெல்லாம் பண்ணுறதுக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ் பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். எஸ்பெஷலி ஒரு பெண்ணை படிக்க வச்சாதான், ஒரு பெண்ணோட பொருளாதாரத்தை முன்னேற்றம் தான் அந்த குடும்பமே டெவலப் ஆகும் இல்லைங்களா. ஸோ அதனால் விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் விமன் பிஸ்னஸ் அவங்களுக்கு என்டர்பிரைனராக மாற்றணும். அவங்களுக்கு எஜுகேஷனில் வந்து ஒரு தடைப்பட்டிருந்தால் கூட அவங்கள வந்து அடுத்த கட்ட செலவுலாம் மேக்ஸிமம் வந்து 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் இதை தாண்டதே இல்லை நிறைய பேர். ஆமாம் சார், அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். அவங்க ரொம்ப இளம் வயதில் திருமணம் ஆகிடுது, இவங்களோட முக்கியமான அதெல்லாம் நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? இல்லை அதெல்லாம் நீங்கள் எப்படி நம்ம கேர்வல்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியாது மேடம். அது வந்து கவர்மெண்ட்லேயும் நிறைய ஸ்கீம்ஸ் போட்டு மானிட்டர் பண்ணுறாங்க. நிறைய ஒர்க்கர்ஸ், நம்ம காவல்துறையாக இருக்கட்டும், ஆஷா ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், இல்லை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு எல்லாருமே வந்து அவேர்னஸ் கொடுக்குறாங்க, கண்காணிக்கிறாங்க, மந்த்லி வந்து செக்கப் போகிறாங்க. என்ன இருந்தாலும் அவங்க வந்து இன்னும் அந்த பழைய ட்ரெடிஷன்லேயே அவங்க இருக்கிறதுனால அவங்களால ஒரு குறிப்பிட்ட லிமிட் தாண்டி மேலே வர முடியாது. இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்கனாவே அவங்களுக்கு ஒரு 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் வர்றதுன்றது அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு லாங்குவேஜ், இப்போது நான் தனிப்பட்ட போல சொல்கிறேன், இப்போ நாம் வந்து ஒரு தமிழ், ஒரு இங்கிலீஷ் அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் வச்சுப்போம். இப்போ ஒரு பனியார் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பனியாசம் ஒரு லாங்குவேஜ் இருக்குது. ஸோ அப்படி ஒவ்வொரு அந்த நம்முடைய நிலத்தில் இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் பீப்புளுக்குமே அவங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்குது. அவங்களுக்கு அது பேசினா தான் அவங்களுக்கு நம்ம இன்ட்ராக்ட் பண்ண முடியும். அந்த மொழி நமக்கு தெரியாது. இப்போ ஒரு ஜெர்மன் பேசுகிற ஒருத்தர் வந்து அப்படின்னா பேசியிருந்தாருன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அது மாதிரி அவங்களுக்கு இருக்கிற அந்த பாஷையில் நாம் பேசணும் அப்படின்னா தான் அவங்களோட கனெக்ட் ஆக முடியும். இது ஒரு பெரிய பொதுவாகவே ட்ரைப்ஸ்க்கு மலையாளம், தமிழ், அவங்களோட ஓன் லாங்குவேஜ் இது எல்லாமே தெரியுது. அவங்களுக்கு எல்லாம் தெரியும் மேடம். பட் நமக்கு அவங்க மொழி தெரியாது. இப்போ அவங்க மலையாளம் தெரிஞ்சிருச்சுல, எப்படி கற்றுக்கிட்டாங்க? இன்க்ளூடிங் அவங்க ஹிந்தி கூட பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அது இட்ஸ் லாங்குவேஜ். ஒரு 10 பேர் பேசுகிறத பார்த்தாங்கன்னா அவங்க அதை பிக்கப் பண்ணிக்குவாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்குது. இங்கேருந்து ஒருத்தர் இப்போ துபாயின்னு எடுத்துக்கோங்களேன், அங்கே போகிறாங்க, அங்கே போயிட்டு ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு யாரையே கேட்குறாங்கன்னா, ஆனால் நம்மால் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்கன்னு நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது, யார் அது அப்படின்னு தேடும் இல்லையா. ஸோ அதே மாதிரி அந்த ட்ரைப்ஸ்க்கு அவங்க மொழியில் நம்ம பேசணும் அப்படின்னா, நம்ம மொழியில் பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு கனெக்ட் ஆவாங்க. ஸோ அதுக்கும் நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அது மொழி அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்த அவங்க மொழியிலே அவங்க இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க மொழியிலேயே அவங்களுக்கான விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க இனிமேல் நம்ம ஆர்வமாக வருவாங்க. ஏன் அவங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அது அவ்வளோ சீக்கிரத்தில் போய் மைண்டில் சேர்றதில்ல. அப்போ ரெண்டாவது என்னென்னா அவங்க நம்மால் இல்லை அப்படிங்கிற ஒரு தனியை சேர்றாங்க. ஸோ இவங்க என்னதான் இருந்தாலும் இவங்க நம்மால் இல்லை. ப்ளஸ் இப்போ அவங்களுக்குனே ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கும் இல்லையா. நம்ம போகும்போது இவங்க எங்கேருந்தோ வந்திருக்கிறாங்க,
அப்படிங்கிறத பார்ப்பாங்களே தவிர இவங்க நமக்காக வந்திருக்கிறாங்க, நமக்கு எதோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அது தோணாது. ஸோ அதனால் அவங்க மொழியிலேயே அவங்களுக்கான விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கான வேலைகளையும் நாங்கள் ட்ரை பண்ணிருக்கோம். தேங்க்யூ சார். இன்றைக்கி எங்கள் நிகழ்ச்சியில் எங்களோட கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பரிமாறிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கான ஃபவுண்டேஷன் அவங்களோட கம்யூனிட்டி நீங்கள் முன்னேற்றி கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த நல்ல எண்ணங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களோட நல்ல எண்ணங்கள் நிறைவேற நாங்களும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேம். என்னையும் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கூப்பிட்டு என்னுடைய கேர்கஸ் ஃபவுண்டேஷனை பற்றி நல்ல ஒரு இன்டர்வியூ பண்ணிங்க. நான் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லி நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இது நிறைய என்ஜிஓஸ் இருக்கலாம், நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கலாம். பட் நாங்கள் கேர்கஸ் ஃபவுண்டேஷன் மூலமாக அவங்களுடைய பழமை புதுமை, ஏன்னா அவங்களுக்கு ஒரு ரூட் இருக்குது, அந்த ரூட்டையும் நம்ம அழிச்சிடக்கூடாது. அதே கல்ச்சரையோ அவங்க ட்ரெடிஷனையோ அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அதே டைமில் அவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு அதே லெவல்லையும் வச்சிடக்கூடாது. ஸோ மாடர்னைஸாகவும் வாக்கணும். ஸோ பழமை புதுமை ரெண்டையும் 50-50 மெர்ஜ் பண்ணுற மாதிரி. ஸோ அவங்களுடைய ரூட்டையும் அழிக்காமல் மாடர்னைசேஷனை என்னென்ன விஷயங்கள் கொண்டு போக முடியுமோ அது எல்லாமே நாங்கள் பிளான் பண்ணி தான் கொண்டு போகிறோம். ஸோ ஒவ்வொரு ட்ரைப்ஸ் ஃபேமிலியுமே தன்னிறைவான ஒரு பொருளாதாரத்தில் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். எல்லா மக்களும் இருக்கிற மாதிரி அவங்களும் எல்லா விதத்துலையுமே, அது கல்வியாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், இல்லை மருத்துவமாக இருக்கலாம், இல்லை ஒரு தொழிலதிபராக மாறுறதா இருக்கலாம், இல்லை நிறைய விஷயங்களை அவங்க புதுசாக ஆரம்பிக்கிறதா இருக்கலாம், இல்லை அவங்ககிட்ட இருக்கிற ஸ்கில்ஸே டெவலப் பண்ணி வேர்ல்டு வைடு போகிறதா இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே கேர்கஸ் ஃபவுண்டேஷன் அவங்களுக்கு ஒரு சிறகாக மாறும். நிச்சயமாக அவங்க எல்லாத்துக்கும் மேலே கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஆக்சுவலாக இப்போ ராஜ்கமல் சார் நமக்கு ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. நம்ம கூட இருக்கவங்கள நம்ம நல்லபடியாக பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளை இறைவன் கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துப்பாரு அப்படிங்கிற பேசிக்கான சில விஷயங்கள் தான் இன்றைக்கி நமக்கு ஃபுல் என்டையர் ஷோவில் பார்த்தோம். இன்றைக்கி ஷோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குங்கிறத தாண்டி இது ஒரு முக்கியமான சமுதாய நிகழ்வாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாற்றுக்கிறது கிடையாதுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஒரு கம்யூனிட்டியை நம்ம எப்படி முன்னேற்றி கொண்டு வர போகிறோம், அதுக்கு நம்மெல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஷோ போச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். உங்கள் கேர்ஹவுஸ் ஃபவுண்டேஷனுக்கு நீங்கள் உங்கள் டைம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அவங்க டேலண்ட்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்களோட மணி ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாத்துக்குமே கேர்ஹவுஸ் ஃபவுண்டேஷன் வரவேற்கிறவங்கள. அண்ட் உங்களோட டொனேஷன்ஸ் அதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா நாங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் நாங்கள் வீடியோவோட எண்டில் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் டொனேட் பண்ண விரும்பணும்னு நினைக்கிறாங்க, டொனேட் பண்ணலாம். மாதிரி மீனிங்ஃபுல்லான ஒரு யூஸ்ஃபுல்லான ஷோவோட நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறோம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் கீதா கார்த்திக்.